அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான திருக்குறள் கொடுத்துருந்தாங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர்ப்பூக்களின் தாளி நீளம் அவை நின்ற நீரின் அளவினவாகும், மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு ஒரு குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நீர்ப்பூக்களின் அளவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊக்கம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட உயர்வும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 595 அதிகாரம் ஊக்கமுடைமை சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேசிய சுகாதார இயக்கம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய சுகாதார இயக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதற்கு கீழே நேஷனல் ஹெல்த் மிஷன் பார்த்தோம்னா நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் அண்ட் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ரெண்டுமே இன்டகிரேட் பண்ணி நமக்கு செயல்படுத்தி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு திட்டத்தை பார்த்தோம்னா இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்காங்க மத்திய அரசாங்கம். மத்திய கேபினட்டோட ஒப்புதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த திட்டத்தினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொரோனா பீரியட் அப்ப இருந்த ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது. அடுத்ததாக பார்த்தோம்னா மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது 83% கம்மி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி அப்படிங்கிறது 39 இருந்தது 2014-15 அப்போ. இப்போ பார்த்தோம்னா 28 நேஷனல் லெவலில் கம்மியாக இருக்கு. இந்திரதனுஷ் இயக்கத்துக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவது, அதே மாதிரி மலேரியா, காசநோய், இந்த மாதிரியான நோய்களின் தாக்கம் அப்படிங்கிறது கம்மியானது. இது எல்லாமே பார்த்தோம்னா தேசிய சுகாதார இயக்கத்தினுடைய ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு அச்சீவ்மெண்ட்டா நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தோம்னா நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இந்த திட்டத்தை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டு இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தென் மாநிலங்களின் கலாச்சார பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவருடைய இல்லத்துல பார்த்தோம்னா ராஷ்டிரபதி பவன்ல பார்த்தோம்னா நமக்கு குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தப்பெல்லாம் அட் ஹோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அட் ஹோம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரோட இல்லத்துல வச்சு ஒரு சில பேருக்குலாம் வந்து விருந்து அளிப்பாங்க. சரியா? நமக்கு அமைச்சர்கள், பத்ம விருது பெற்றவர்கள், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருப்பாங்க. அந்த வகையில அவங்களுக்கு இன்விடேஷன் அப்படிங்கிறது வழங்குவாங்க. சரிங்களா? இன்விடேஷன் வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அசோக சக்கரம் அப்படிங்கிறதா கொடுக்கப்படும். சரிங்களா? இந்த தடவை புதுசா பார்த்தோம்னா தென் மாநிலங்களுடைய முக்கியமான சின்னங்களை பிரதிபலிக்கிற வகையில இந்த ஒரு இன்விடேஷன் அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கு. அதுதான் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிம்மலா குண்டா கைவினைஞர்களின் கலம்காரி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மூங்கில் நெசவு பெட்டியில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில வச்சு கொடுப்பாங்க. அந்த பெட்டி கலம்காரி பெயிண்டிங்ஸால வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கலம்காரி பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா பொச்சம்பள்ளி துணி உரை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது தெலுங்கானாவை பிரதிபலிக்கிற வகையில் இருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கஞ்சீபா கலையை சித்தரிக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டக்கூடிய ஓவியம் அப்படிங்கிறது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோடைய அந்த நெசவு திறனை பறைசாற்ற வகையில் நம்மளோட அந்த சில்க், காஞ்சிபுரம் சில்க் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரத்தினுடைய கலைநயம் மிக்க சிறு உருவ பொம்மைகள் அப்படிங்கிறதும் கேரள கைவினைஞர்களால் திருகு இலைகளை கொண்டு நெய்யப்பட்ட புக்மார்க், பக்கக்குறி அட்டை ஆகியவை கைவினை அழைப்புதல் பெட்டியில் உள்ளது. அதாவது இந்த புக்மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை கேரளாவோட கைவினைஞர்கள் வந்து ரெடி பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த அழைப்புதல்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலம் அந்த மாநிலத்தை சேர்ந்த சின்னங்கள் என்னெல்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து காஞ்சிபுரம் சில்க் போயிருக்கு, கலம்காரி பெயிண்டிங்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் இதுல இருந்து நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இதை தான் நமக்கு கேட்பாங்க. எந்தெந்த மாநிலத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.